வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் டாக்டர் தவமணி, ஆத்தர், வெல்பீயிங் கோச், மெடிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலர். என்னுடைய ஃபேவரட் மெடிக்கல் சர்வீசஸ்னா ஹெல்த் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஃபார் ஸ்கூல் சில்ட்ரன். ஸ்கூல்ஸ் போய் சின்ன பசங்களுக்கு வந்து ஹெல்த் அவேர்னஸ் கொடுக்கறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இது நான் பல வருஷங்களா செஞ்சிட்டு இருக்கேன். இந்த வாட்டி வேதலோக வித்யாலயன்ட்டு சேந்தமங்கலத்துல நான் போயிருந்தேன். ரியலா ஒரு அற்புதமான ஸ்கூல். ஒரு சின்ன கிராமத்துல இவ்வளோ பெரிய ஸ்கூல், அவ்வளோ ஸ்பேஷியஸான ஸ்கூல். ஒரு கிளாஸ் ரூமும் அவ்வளோ பெரிய பிளே கிரவுண்ட், அவ்வளோ பெரிய ப்ரேயர் ஹால். அந்த பசங்க மூஞ்சில ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஒளி. அது பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சேந்தமங்கலம் டவுன், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு சின்ன ஊரு. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் விசிட் பண்ணேன். கொல்லிமலையும் அங்க பக்கத்துல இருக்கு. ஜனங்க வந்து முக்கால் பாகம் அக்ரிகல்ச்சர் இல்லைன்னா பவர்லூம் வச்சிருக்காங்க. ஜனங்களும் பார்க்கறதுக்கு அவ்வளோ ரொம்ப சாஃப்டான பீப்புள். மலை அடிவாரத்துல அவ்வளோ நேச்சுரல் ஸ்பேஸ் சரௌண்டிங்ஸ்ல நல்ல பியூர் ஆக்சிஜன், ஹெல்தி ஃபுட், இந்த மாதிரி ஒரு சரௌண்டிங்ஸ்ல வளரும் போது எவ்வளோ அற்புதமா இருக்கும். இங்க இந்த ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ப்ரேயர் டெய்லி ஒரு எலாபரேட் ப்ரேயரா இருக்கு. ஸ்கூல் அசம்பிளியே வந்து டெய்லியுமே அந்த மாதிரி தான் இருக்குங்களா, எலாபரேட்டா. அவங்க வந்து பசங்களுக்கு வந்து ப்ரேயர்ஸ் நிறைய பாட்டுல வந்து நிறைய வேல்யூஸ் அண்ட் கல்ச்சர் சொல்லி தராங்க. அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து மெடிடேஷன், அவ்வளோ ஆழ்ந்த மெடிடேஷன்ல இருக்காங்க பசங்க. அந்த அளவுக்கு மெடிடேஷன், யோகா இதெல்லாம் செஞ்சு கிளாஸ் படிப்ப ஆரம்பிச்சா பசங்களுடைய படிப்பு அப்பா எந்த லெவலுக்கு போகும் பாருங்க. அப்படி ஒரு ஸ்கூல் வேதலோகா வித்யாலயன்ட்டு சேந்தமங்கலத்துல. எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த ஸ்கூல்ல போயிட்டு அந்த பசங்க கிட்ட பேசுறதுக்கு. சோ அங்க பார்த்தா அசம்பிளி முடிச்சதும் அன்னைக்கு இங்க வந்து ஒரு 34 டீச்சர்ஸ் வந்து யோகால வந்து மாஸ்டர் டிகிரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் அன்னைக்கு ஜஸ்ட் ஒரு அப்ரிசியேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி. ஸோ எல்லா டீச்சர்ஸ்க்குமே அவ்வளோ ரெஸ்பெக்ட் தராங்க, ஸ்டாஃப்ஸுக்கும் அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்து அவ்வளோ வேல்யூ எஜுகேஷன் அவங்களுக்கும் பண்ணிட்டே இருக்காங்க அந்த ஸ்கூல்ல. சோ அப்போ அந்த ஸ்பெஷல் அசம்பிளி வித் ப்ரேயர் அண்ட் மெடிடேஷன், அந்த பசங்க அவ்வளோ ஆழ்ந்த மெடிடேஷன்ல அவங்க இருக்கிறத பார்க்கும்போது நமக்கே ஒரு இந்த இவ்வளோ அந்த நம்ம பசங்களை மட்டும் பார்த்துக்காம இருக்கிற அத்தனை பசங்களுக்கும் நம்மளால முடிஞ்ச நாலேஜ் அவங்களுக்கும் நம்ம சொல்லி கொடுக்கணுங்கிற ஆர்வம் நமக்கும் தூண்டுது. சோ அப்போ நான் வந்து இப்போ கிரேட் 1 to grade 10 சில்ட்ரன் எல்லாரும் வந்துட்டாங்க. 1000 பசங்களுக்கு மேல அந்த அசம்பிளி ஹால்ல இருந்தாங்க. சோ நம்ம ஹெல்த் எஜுகேஷன் வரும்போது லோவர் கிரேடுக்கு ஒன்னு இருக்கும், மிடில் ஸ்கூலுக்கு ஒன்னு இருக்கும், ஹை ஸ்கூலுக்கு ஒன்னு இருக்கும். சோ அதனால ஃபர்ஸ்ட் நான் வந்து கிரேட் 1 to 4 பசங்களுக்கு, ஏன்னா அதுதான் பெரிய பசங்களுக்கும் சொல்லி தரணும். பட் அந்த பெரிய பசங்களுக்கு நம்ம இதை சொல்லி கொடுத்தா அவங்க நினைச்சுக்கோங்க, ஓ இதெல்லாம் எனக்கு தெரியுமே, இதுக்கு போய் ஏன் இந்த டாக்டர் இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. சோ பட் அந்த பெரிய பசங்களும் வச்சுக்கிட்டு இந்த பசங்க கிட்ட சொல்லி கொடுத்தோம். அர்லி டு பெட், அர்லி டு ரைஸ். ஏன்னா வந்து நைட்ல வந்து கண்டிப்பா ஒரு 9 o'clock ஸ்கூல் பசங்க பெட்டுக்கு போயிடுறது பெட்டர். அப்பதான் அவங்களால 6 மணிக்கு எழுந்திருக்க முடியும். ஏன்னா சின்ன வயசுல வந்து நமக்கு அட்லீஸ்ட் 8 hours வரைக்கும் நமக்கு தூக்கம் தேவைப்படுது. மேக்சிமம் 10 மணிக்கு படுத்தா கூட காலையில 6 மணினா 8 மணி நேரம் தூக்கம். இது வந்து சின்ன பசங்களுக்கும் தேவை, பெரிய பசங்களுக்கும் தேவை இல்லைங்களா? சோ அவங்களுக்கு நைட்ல தான் உட்காந்து மொபைல்ல எல்லாம் பார்த்துக்கிட்டே அப்பா அம்மா தூங்கிட்ட பிறகு அவங்க நைட்டு 12 o'clock 1 o'clock தூங்கிட்டு காலையில 6 மணி 7 மணிக்கு எந்திரிச்சு ஸ்கூலுக்கு வந்தா எப்படி அவங்களால இது மேல கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் இல்லைங்களா? சோ அதனால early to bed, early to rise is important என்ற ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் பிசிக்கல் ஆக்டிவிட்டி டெய்லி வந்து நம்ம காலையில எந்திரிச்சதுமே வந்து பல்ல விளக்கிட்டு யூரின் மோஷன் எல்லாம் பாஸ் பண்ணிட்டு, ஏன்னா நம்மளுடைய பர்சனல் ஹைஜீன்ல வந்து இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து பிரஷ் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரஷ் யுவர் டீத் மார்னிங் அண்ட் நைட். டென்டல் ஹைஜீன்ல பிரஷ் யுவர் டீத் மார்னிங் அண்ட் நைட். gargle your mouth after eating food. நம்ம
நம்ம சாப்பிட்டதும் வாய் தண்ணி ஊத்தி கொப்புளிச்சு எடுக்கிறோம். காலையில ஒருக்கா நைட் ஒருக்கா நம்ம வந்து பல்ல விளக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து யூரினும் பாஸ் பண்ணிடணும், மோஷனும் பாஸ் பண்ணிடணும் நம்ம காலையில. நம்ம பாடியில இருக்கிற வேஸ்ட் மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் வெளியில போயிடுது. சோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி டெய்லி காலையில வந்து அவங்களுக்கு பிடிச்சது செய்யலாம். சின்ன பசங்களுக்கு பிடிச்சதை அவங்க செய்யலாம். யோகா செய்யலாம், ஜாகிங் செய்யலாம், வாக்கிங் போலாம், சைக்கிளிங் போலாம், ரன்னிங் போலாம், ஸ்விம்மிங் போலாம், ஃபுட்பால் விளையாடலாம். இப்ப ஸ்கூலுக்கு வந்தா ஃபுட்பால், த்ரோ பால், டென்னிஸ், வாலிபால் எல்லா ஆக்டிவிட்டியும் செய்யலாம். ஹார்ஸ் ரைடிங் கூட இந்த ஸ்கூல்ல இருக்கிறது நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். அவ்வளவு பெரிய பிளே கிரவுண்டு. ஸோ பசங்க வந்து வீட்லயும் விளையாடலாம், ஸ்கூல்ல வந்து பிஇ பிசிக்கல் எஜுகேஷன் ஆக்டிவிட்டிலையும் சுத்திலையும் அவங்க வந்து ஓடி விளையாடி அந்த மாதிரி விளையாட்டு விளையாடலாம். ஸ்கூல்லயும் வந்து அந்த அளவுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹெல்தி ஈட்டிங். ஸோ நல்ல வேளை இந்த பசங்க சேர்ந்தவங்கள பசங்க கிட்ட கேட்கிறேன், நீங்க எல்லாம் அம்மா குக் பண்ண சாப்பாடு பிடிக்குமான்னா எல்லாரும் கை தூக்குறாங்க. ஏன்னா வந்து எல்லாரும் அம்மா குக் பண்ணி கொண்டு வந்த சாப்பாடு தான் வந்து அவங்க வந்து சாப்பிடுறாங்க. இப்ப சிட்டிலன்னா அப்பா அம்மா வேலைக்கு போயிடுறாங்க, அவங்களால குக் பண்ண முடியல, அதனால ஸ்கூல் கேன்டீன்லயே போய் சாப்பிட்டுக்கங்கிறாங்க. இல்லைன்னா கையில காசு கொடுத்துட்றாங்க, நீ என்னவோ வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. சின்ன பசங்களுக்கு அவங்களுக்கு என்ன தெரியும் இல்லைங்களா? அவங்களுக்கு தெரியும் இது ஹெல்த்தி ஃபுட், இது வந்து ஜங்க் ஃபுட்னு. பட் இருந்தாலும் டேஸ்ட்டுக்கு இல்ல பசங்க வந்து கேஎஃப்சி வாங்கி சாப்பிடுறாங்க, பிஸா வாங்கி சாப்பிடுறாங்கன்னா பசங்களும் அதை தான் வாங்கி சாப்பிடுவாங்க. அதுவே காலையில அம்மாவே இட்லி சுட்டு சாம்பார் வச்சு சட்னி வச்சு இல்ல உப்புமா செஞ்சு இல்ல சப்பாத்தி பொரியல் பண்ணி இந்த மாதிரி ஹெல்த்தியான இல்ல அடை சுட்டு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட் எத்தனை இருக்கு இல்லைங்களா? சோ நம்ம அம்மாவே வந்து காலையில சாப்பிட வச்சு டிஃபனும் பேக் பண்ணிட்டா பசங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு லைனா உட்காந்து அவங்க சாப்பிடுற அழகே ஒரு தனி. எல்லாரும் உட்காந்து ஒன்னா அதை வந்து சாப்பிடுறாங்க, ஹெல்த்தியா அம்மா செஞ்ச சாப்பாடு சாப்பிடுறாங்க. அது கூட நான் சொன்ன 2 ஃப்ரூட்ஸ் 2 வெஜிடபிள் கண்டிப்பா சேர்த்துக்கங்க. உங்க ஊர்ல கண்டிப்பா வாழைப்பழம், கொய்யாக்காய் இந்த மாதிரி வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைக்கும். இது இல்லாம கீரை காய் வகைகள் எவ்வளவு நல்ல நல்ல காய் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? நான் போகும்போது அப்ப வந்து வெள்ளை பூசணிக்காய் இருந்துச்சு, ஸ்னேக் கார்டு இருந்துச்சு, அப்புறம் பாட்டில் கார்டு இருந்துச்சு, பீக்கங்காய், இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ், நல்ல வெரைட்டிஸ் நிறைய. டெய்லி ஒரு வெஜிடபிள் சாப்பிடலாம். 5 6 நாள் 7 நாளைக்கு 7 வெரைட்டிஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் நம்ம சாப்பிடலாம். ஸோ அட்லீஸ்ட் 2 வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க. அப்புறம் தண்ணி நிறைய குடிங்க. டெய்லி காலையில ஒரு வாட்டி நைட் ஒரு வாட்டி 2 டைம்ஸ் தண்ணி குடிங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து அட்லீஸ்ட் ஸ்லீப்பிங் வந்து 6 to 8 hours இருக்கணும். மொபைல், டிவி, லேப்டாப் அது வந்து நிறைய பார்க்காதீங்க. இப்போ நம்ம இது சொல்லும் போது சின்ன பசங்களுக்கும் புரியுது, பெரிய பசங்களுக்கும் புரியுது. ஏன்னா வந்து இந்த சின்ன பசங்க எல்லாம் கூட இப்ப சின்ன வயசுலயே குழந்தைங்களுக்கே வந்து லேப்டாப் கொடுத்தாதான் அவங்க சாப்பிடுறாங்க. அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு ஈஸியா ஆயிடுது. அந்த பசங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணி அவங்கள வேற அவங்க ஈஸியா கொஞ்சம் எஸ்கேப் ஆகலாம், கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும்ன்றதுனால பேரண்ட்ஸும் வந்து அவங்களுக்கு ஒரு மொபைல கையில கொடுத்து விட்டுறாங்க. சோ அது சின்ன பசங்க கிட்ட நம்ம சொல்லும் போது நீங்க அது பதிலு நீங்க விளையாடுங்க, நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுங்க, புக் எடுத்து படிங்க. ஸ்கூல்ல அவங்க ஸ்கூல்லயே வந்து யோகா இதெல்லாம் சொல்லி தராங்க. நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸும் இருக்கு. மெடிடேஷன் டெய்லி காலையில 10 நிமிஷம், சாயங்காலம் 10 நிமிஷம் பண்ணு. சின்ன பசங்களா இருந்தாலும் அவ்வளவு புரியுது. அதுக்கப்புறம் ஃபீட்பேக் சொல்லுங்களேன்னு அவங்கள கூப்பிட்டு நான் அவங்கள பேச வச்சா வந்து அவ்வளவு அழகா அவங்க வந்து ஃபீட்பேக் சொல்றாங்க. எனக்கே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இந்த அவ்வளவு சீக்கிரம் இந்த பசங்க எவ்வளவு கிராஸ் பண்ணிக்கிறாங்க பாருங்க. சோ வெளியில இருந்து யாரோ ஒரு டாக்டர் வந்திருக்காங்க, துபாயில இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு அட்டென்ஷன். அதுக்கு மேல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லும் போது அவங்களுக்கும் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சோ இத பண்ணிட்டு நாங்க 1 to 4 கிரேட் சில்ட்ரனை வந்து கிளாஸ் ரூம்க்கு போக சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பசங்களுக்கு ஏன்னா மேபி அவங்களுக்கு லிட்டில் டூ ஹையா இருக்கும் இந்த அடோலசன்ட் சேஞ்சஸ் பத்தி எல்லாம் பேசும்போது. பிசிக்கல் ஹெல்த் பத்தி அவங்களுக்கு சொல்லிட்டோம். நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுங்க, நோ ஆல்கோஹால், நோ ஸ்மோக்கிங். இந்த ஹேபிட்ஸ்ல வந்து நம்ம கண்டிப்பா மாட்டிக்க கூடாது. ஏன்னா பியர் ப்ரெஷர் பாருங்க, சிட்டி
கீழ இது நிறைய எலாபரேட் பண்ண வேண்டியிருக்கும். இங்க வந்து பரவால்ல. அந்த பசங்க ரொம்ப இன்னோசென்ட்டான பசங்க. ரொம்ப எக்ஸ்போஷர் இல்ல. பட் அட்லீஸ்ட் செல்ஃப் லவ். நீங்க உங்கள கண்டிப்பா லவ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா இந்த மாரி ஹேபிட்ஸ்லலாம் போயி உங்கள மாட்டிக்காதீங்க. ஏன்னா WHO பிரகாரமே இந்த இவ்ளோ ஆக்டிவிட்டீஸ் இருந்தாலே நம்ப வந்து ஹெல்த்தியா இருக்கலாம். ஸ்கூல் ஹெல்த்துக்கு இவ்ளோ ஆக்டிவிட்டி போதும். இப்ப வந்து இருக்கிறது நிறைய செடென்டரி லைஃப் ஸ்டைல் அண்ட் அன்ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ். இதுதான் மெயினா வந்து அவங்களுக்கு வந்து இந்த லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் காரணமே இதுதான். அவங்க வந்து அன்ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்ஸும் செடென்டரி லைஃப் ஸ்டைலும். பட் ஆனா இந்த ஸ்கூல் பசங்க ஹெல்த்தி ஈட்டிங் ஹேபிட்ஸும் இருக்கு. அவங்க வந்து எப்பவுமே ஓடி ஓடி விளையாடி அந்த மாதிரி வீட்லயும் செய்யறாங்க, இங்கேயும் செய்யறாங்க. சோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் டிசீசஸை நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும்னா ஸ்கூல் சில்ட்ரன்ல அவங்களுக்கு வந்து ஹெல்த்தி ஹேபிட்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணணும். ஸ்கூல் சில்ட்ரனுக்கு வந்து நம்ம ஹெல்த்தியா இருந்தாதான் நமக்கு எஜுகேஷன் நல்லா இருக்கும்ட்டு. சோ அவங்க கிட்ட நான் கேட்டேன், உங்களுக்கு லைஃப்ல எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொன்னோம். அவங்க சொன்னாங்க ஹெல்த் அப்படின்னாங்க. அடுத்தது வந்து நமக்கு வந்து எஜுகேஷன் அப்படின்னாங்க. அடுத்தது மணி. டெஃபினட்டா நமக்கு வந்து மணி இல்லாம வாழ முடியாது. பட் சம்பாதிக்கணும்னா நம்ம ஒரு நல்ல எஜுகேஷன் இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும்ட்டு. இதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, நாங்க ஹாப்பியா இருக்கணும், பீஸ்ஃபுல்லா இருக்கணும். ஆமா, மனசுக்கு ஹாப்பியா பீஸ்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? அப்புறம் குட் ரிலேஷன்ஷிப். நம்ம டீச்சர் கிட்டே ஆகட்டும், கிளாஸ்மேட்ஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஆகட்டும், இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ், அப்பா அம்மா, தம்பி தங்கச்சி, ரிலேட்டிவ்ஸ் கிட்ட எல்லாம் குட் ஹேபிட்ஸ், ஹெல்த்தி ஹேபிட்ஸ், ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ல வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸ்கூல் பசங்க வந்து நல்லா ஹெல்த்தியா இருக்கணும்னா அவங்க ஸ்கூல்லயும் சரி வீட்லயும் சரி ஒரு குட் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாதான் அவங்களால இருக்க முடியும். ஏன்னா வந்து அவங்க எல்லாருமா சேர்ந்துதான் இந்த குழந்தைங்களுக்கு ஒரு குட் ஹேபிட்ஸ் வந்து இன்கல்கேட் பண்ண முடியும். அவங்கதான் எல்லாமே ரோல் மாடல்ஸ். இங்க இருக்கிற சுத்தியிலயும் எல்லாருமே நம்ம எல்லாம் ரோல் மாடல்ஸ் இல்லைங்களா? சோ அப்பதான் அவங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ட், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், சோஷியல் இன்டெலிஜென்ஸ், அகடமிக் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து லைஃப் ஸ்கில்ஸ்ல வந்து நம்ம ஸ்கூல்ல இருந்து நம்ம வந்து கத்து கொடுக்கிறோம். ஸோ த எய்ம் இஸ் டு ப்ரொமோட் எ ஹெல்தி லைஃப் ஸ்டைல் அமாங் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஹென்ஸ் ப்ரிவென்ட்ஸ் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ். ஸோ என்னுடைய முக்கிய காரணமே நம்ம வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் வந்து கம்மி பண்ணோம். இப்ப சிட்டில எல்லாம் பார்த்தோம்னா இப்ப பசங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கு, ஹைப்பர் டென்ஷன் இருக்கு, எபிலெப்சி இருக்கு, நிறைய ADHD லர்னிங் டிசார்டர்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. வில்லேஜ்ல பார்த்தோம்னா கம்பேரிட்டிவ்லி இது வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு, யாருமே இருக்கல. சோ அதனாலதான் வந்து ஸ்பெண்ட் டைம் வித் பேரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ன்னு பசங்களுக்கு நிறைய சொல்லி தரும். ஏன்னா பசங்களோட மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணணும்னா அவங்க வந்து ஃபேமிலிய வந்து லவ் பண்ணணும் இல்லைங்களா? சோ அப்பா அம்மா வந்து எவ்வளவுதான் பிஸியா இருந்தாலும், எவ்வளவுதான் ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் பசங்களை டெய்லி ஒரு வாட்டி பார்த்து ஐ லவ் யூ குட்டிமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு ஹக் பண்ணி ஒரு அன்பான ஒரு விஷயம். ஏன்னா அதெல்லாம் நம்ம கல்ச்சர்ல இல்லதான். பட் இருந்தாலும் வந்து ஜஸ்ட் ஏன்னா இப்ப எல்லா இடத்துலயும் பசங்க பாக்குறாங்க. அவங்களுக்கும் ஆசை, அம்மா ஐ லவ் யூ, அப்பா ஐ லவ் யூ, அப்படி நாமளும் அந்த பசங்களுக்கு ஐ லவ் யூ அந்த மாதிரி சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு அன்பா இருக்கு. சோ அதே மாதிரியே வந்து அவங்க ஸ்கூல்லயும் வந்து டீச்சர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நல்ல ஃப்ரீயா பேசுற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் கொடுத்து அவங்க வந்து ஓப்பனா ஹானஸ்டா பசங்க வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றத டீச்சர்ஸ் கிட்ட வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்க. ஏன்னா வந்து வேல்யூஸ் அண்ட் கல்ச்சர்ஸ் ஆர் சோ இம்பார்ட்டன்ட். ஸோ பசங்களுக்கு வந்து ஹெல்த்தி டிசிஷன் மேக்கிங்க்கு வந்து நம்ம தான் சொல்லி தரணும். ஏன்னா பாக்குறாங்க, டிவில பாக்குறாங்க, எப்ப பார்த்தாலும் கோகோ கோலா, பெப்சி, KFC, பிஸானே ஆட் வந்துகிட்டே இருக்கு. ஸோ கண்டிப்பா அவங்களுக்கு அது ஒரு நாள் சாப்பிடணும்னு தோணும். ஓகே, ஒன்ஸ் இன் வைல் நீங்க எப்போ சிட்டி டூர் போகும்போது ஒன்னு வாங்கி கொடுக்கலாம். பட் டெய்லி வந்து நம்ம குக் பண்ணி கொடுக்குற சாப்பாடு சாப்பிடணும். ஸோ அந்த மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸும் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் அவங்கள வெளியில கூட்டிட்டு போகணும். டெய்லி அட்லீஸ்ட் 1 hour நாச்சும் அப்பாவும் அம்மாவும் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா 8 hours ஸ்கூல்லயே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஸ்கூல் எல்லாம் பாத்துக்கும்னு சொல்லி நம்ம வந்து விட்டுறக்கூடாது. பேரண்ட்ஸ் நம்மளும் வந்து விட்டுறக்கூடாது. ஸோ பசங்களுக்கு நான் சொன்னது மெயினா வந்து பி தேங்க்ஃபுல் ஃபார் யுவர் மதர், ஃபாதர், பிரதர், சிஸ்டர்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ். பி தேங்க்ஃபுல் தட் யூ ஆர் ஸ்டடிங் இன் சச் எ வண்டர்ஃபுல் ஸ்கூல். ஏன்னா இவ்வளவு அற்புதமான ஸ்கூல்ல வந்து இந்த பசங்க எல்லாம் வந்து படிக்கிறது, அவங்கதான் ரியலி பிளஸ்ட் அண்ட் லக்கி.
ஸோ அப்புறம் அவங்க அவங்க வந்து மென்டல் ஹெல்த்துக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாம பார்த்துக்கணும். இங்க வந்து நெறைய ஒண்ணு யாரும் நீ தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும். நீ ஏன் 99 மார்க் வாங்கல? நீ ஏன் 98 வாங்கல? அப்படின்னாலும் ஸ்ட்ரெஸ் பண்ற அளவுக்கு இல்ல இந்த ஸ்கூலு. எல்லாரும் நல்லா படிக்கிறாங்க. ஸோ ஆனா உங்களுக்கு ஏதாச்சும் கஷ்டம் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நீங்க உங்க டீச்சர்ஸ் கிட்டயோ, உங்க பேரண்ட்ஸ் கிட்டயோ அந்த இஷ்யூஸ் பத்தி நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கங்க. இங்க யாருக்குமே எக்ஸாம் டென்ஷனே இல்ல. யாருக்கும் பியர் பிரஷரும் இல்ல. ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி ஃபேமிலி சர்க்கம்ஸ்டன்சஸ்ல இருக்காங்க. ஒரே டவுன்ல இருந்து வராங்க. ஸோ ஓரளவு இந்த பசங்க எல்லாம் பயங்கர கண்ட்ரோல்டு இருக்காங்க. எல்லாத்தோடைய ஃபேமிலி சர்க்கம்ஸ்டன்சஸும் சேமா இருக்காது. ஸோ அதுக்கு தகுந்த இஷ்யூஸும் இருக்கும் இல்லைங்களா? நம்ம ஃபேமிலின்னு எடுத்தாலே ஏதோ ஒன் ஆர் டூ இஷ்யூஸ் இருக்கு. சில பீப்புளுக்கு வந்து சில குழந்தைங்களுக்கு அம்மா இருக்காது, அப்பா இருக்காது, இல்ல அப்பா அம்மாவே இருக்க மாட்டாங்க, இல்ல ஏதாச்சும் அங்கிள் டார்ச்சரு, ஆன்டி டார்ச்சர், ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் இஷ்யூஸ் இருக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய வேல்யூஸ் கல்ச்சர்ஸும் இருக்கும். ஸோ இந்த பசங்களுக்கு வந்து பர்சனல் ஹைஜீன், பர்சனல் ஹெல்த், செல்ஃப் லவ் இதெல்லாம் சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஆசையா அன்பா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அடோலசன்ட் பசங்களுக்கு, ஏன்னா கிரேட் 8 to 10 இப்பெல்லாம் சீக்கிரமே அடோலசன்ட் மெச்சூரிட்டி வந்துடுது. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபேமிலி சோ சேக்ரெட். ஏன்னா ஃபேமிலி, மேரேஜ், பேரண்ட்ஹுட் இஸ் ரிகார்டட் அஸ் சேக்ரெட் பை த வேர்ல்ட்ஸ் ரிலீஜன்ஸ். ஏன்னா நீங்க எந்த ரிலீஜன் ஃபாலோ பண்ணாலும் பரவாயில்ல, எல்லா ரிலீஜன்லயுமே வந்து இந்த ஃபேமிலிக்கு வந்து அவ்வளோ வேல்யூ இருக்கு. அதனால உங்க ஃபேமிலியை எப்பவுமே லவ் பண்ணுங்க. அப்போ எமோஷனல் ஹெல்த்ல வந்து அவங்களுக்கு வந்து அடோலசன்ட் சேஞ்ச் இருக்கிறதுனால, அடோலசன்ட் ஹார்மோன்ஸ் ப்ரொடக்ஷன் இருக்கிறதுனால மூட் ஸ்விங்ஸ் இருக்கு. இரிட்டபிளா இருக்கலாம், இல்ல டியர்ஃபுல்லா, சும்மா கொஞ்சம் ஏதாவது திட்டினா கூட அழுகாச்சு வந்துடலாம், கோவம் நிறைய வரும், ஓவர்வெல்மிங் ஹாப்பினஸா இருப்பாங்க, சில சமயத்துல கன்ஃபியூஸ்டா இருப்பாங்க, சில சமயத்துல வித்ட்ரா ஆயிடுவாங்க, யார்கிட்டயுமே பேச மாட்டாங்க, சில சமயத்துல ரிஸ்கி சாய்ஸஸ் எல்லாம் எடுப்பாங்க. இதெல்லாம் அடோலசன்ட்ல வர்றதுதான். சோ அப்ப ஃபேமிலியும் ஸ்கூலும் அவங்கள கொஞ்சம் ஒன்னாவே வச்சிருந்தாக்கா, கொஞ்சம் அன்பா அரவணைச்சு பாத்துக்கிட்டாங்கன்னா, இந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ்ல இருந்து அவங்க வந்து வெளியே வந்துடலாம். So be well connected with your parents, grandparents and siblings at home. Be well connected with the schools, teachers and the students. ஏன்னா இன்னும் அந்த அந்த ஊர்ல எல்லாம் இன்னும் ஜாயிண்ட் ஃபேமிலி தான் இருக்கு. அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, அக்கா தங்கச்சி எல்லாரும் ஒன்னா தான் இருக்காங்க. சோ அதனால கொஞ்சம் வெல் கனெக்டடா தான் இருக்காங்க. ஸ்கூல்லயும் அதே மாதிரி அன்பா ஆசையா அவங்க வந்து பாத்துக்கிறாங்க. சோ அப்போ இந்த அடோலசன்ட் ஹெல்த்ல இந்த மாதிரி ஒரு அரவணைப்பு ஃபேமிலிலயும் ஸ்கூல்லயும் இல்லைன்னா, அப்போதான் வந்து அவங்க பியர் ப்ரெஷர்னால, ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெஷர், டிவி ப்ரெஷர், சோஷியல் மீடியா ப்ரெஷர்னால அவங்க ட்ரக்ஸ், ஸ்மோக்கிங், ஆல்கோஹால் இந்த மாதிரி பேட் ஹேபிட்ஸ்ல போயிடுறாங்க. ஸோ அதனால அவங்க எல்லாமே ப்ராமிஸ் பண்ணாங்க, ஐ லவ் மை செல்ஃப் சோ மச் தட் ஐ வில் நெவர் கெட் இன் டு த ஹேபிட் ஆஃப் ட்ரிங்கிங் ஆர் ஸ்மோக்கிங் ஆர் எனி அதர் சோஷியல் மீடியா அடிக்ஷன் ஆர் எனி அதர் அடிக்ஷன் அப்படின்ட்டு. ஏன்னா பசங்களுக்கு வந்து அடோலசன்ட் ஏஜ்ல செல்ஃப் லவ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களையே அவங்க இஷ்டப்படணும். அவங்க வந்து இல்ல ஐ டோன்ட் லைக் மை செல்ஃப், ஐ ஹேட் மை செல்ஃப் இந்த மாதிரி எல்லாம் சொல்லும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அன்பு இன்க்ரீஸ் பண்ணணும்னா இதெல்லாம் தேவை. இல்லைன்னா தான் அவங்க போய் வேற அன்ஹெல்தி ஹேபிட்ஸ்ல போய் அவங்க வந்து மாட்டிக்கிறாங்க. ஸோ மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் வந்து இது வந்து கோ எஜுகேஷன் ஸ்கூலா இருந்தாலுமே கூட ஒன்னா அவங்க படிக்கும் போது அந்த ஜெண்டர் பயாஸ் இருக்காது. ஏன்னா எல்லாரும் அக்கா தங்கச்சி போலதான் அவங்க வந்து பழகுறாங்க. சோ அதுவும் நான் சொன்னேன், ஓகே உங்க லைஃப்ல ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் கண்டிப்பா வருவாங்க, கரெக்டா மீதி எல்லாத்தையும் அன்பா பிரதர் சிஸ்டர்ஸா பழகுங்க. ஏன்னா வந்து கண்டிப்பா இப்பவே இந்த 10th ஸ்டாண்டர்ட்லயே நம்ம ஒன்னும் ஒய்ஃபும் ஹஸ்பண்டும் செலக்ட் பண்ண போறது இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோ, நம்ம ஹார்மோன்ஸ்னால சில பசங்களை சில ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கும்போது கிலுகிலுன்னு இருக்கும். பட் பரவாயில்ல, அதனால என்ன, ஜஸ்ட் பி வித் தட். ரொம்ப எக்ஸ்ட்ரீம்க்கெல்லாம் ஒன்றும் போகாதீங்க. இப்படி பாய்ஸ்க்கு அடோலசன்ட் சேஞ்சஸ் இருக்கோ அதே மாதிரி தான் கேர்ள்ஸ்க்கும் அடோலசன்ட் சேஞ்சஸ் இருக்கு. ஸோ பிசிக்கல் சேஞ்சஸ் நடக்குது. அவங்க வந்து இவ்வளவு நாள் குட்டி பசங்க மாதிரி விளையாடிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு ஓடி ஓடி இன்னைக்கு வந்து கேர்ள்ஸை பார்த்தாலும் பாய்ஸை பார்த்தாலும் கொஞ்சம் ஷை ஆகுறாங்க. ஸோ மென்டல் சேஞ்சஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணி எமோஷனல் சேஞ்சஸும் டிஸ்கஸ் பண்ணோம். சோஷியல், ஃபைனான்சியல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்குது.
ஸோ கேர்ள்ஸுக்கு வந்து மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் வருது. ஸோ அப்பதான் அவங்களுக்கு வந்து பீரியட் ஸ்டார்ட் ஆகுது. இப்பெல்லாம் 9 இயர்ஸ் 10 இயர்ஸ் 11 இயர்ஸ்லயே வந்து அவங்களுக்கு மந்த்லி பீரியட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த பீரியட்ஸ் பத்தி ஐயோ யார்கிட்டயும் பேசக்கூடாது அப்படின்னு சீக்கிரட்டா நம்ம காப்பாத்துற விஷயம் இல்லை, எல்லாருக்கும் தெரியணும். ஏன்னா பீரியட்ஸ் வருதுனாலே அவங்க ஓவம் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அந்த குழந்தை வந்து பிரெக்னென்ட் ஆக சான்சஸ் உண்டு. ஏன்னா வந்து அதனால்தான் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். அடுத்தது இந்த பிளட் வரத பார்த்தாலே ஐயோ ஐயோ பிளட் வருது அப்படிங்கிறாங்க. சோ அப்போ நான் வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா மென்ஸ்ட்ரல் க்ளோத்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தி அவங்களுக்கு என்விரான்மெண்டல் ஹெல்த் பத்தி எல்லாம் சொல்லும் போது உங்களுக்கு ஒரே சந்தோஷம், டாக்டர் இதெல்லாம் வேற யாரும் எங்களுக்கு இது வரைக்கும் சொல்லி கொடுத்ததே இல்லை, தேங்க்யூ டாக்டர், இதை நாங்க யார்கிட்ட போய் நாங்க டிஸ்கஸ் பண்றதுன்னு இருந்தோம் அப்படின்ட்டு. ஸோ ஆல்ரெடி இந்த ஸ்கூல்ல வந்து யோகா மெடிடேஷன் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ நான் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் பத்தி இங்க எலாபரேட் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சைல்ட்ஹுட்லயே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணாதான் நாளைக்கு அவங்க வந்து இன்னும் ஹெல்த்தியா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நான் டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப சந்தோஷம். அதை பார்த்து எனக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ்க்கு போய் நானும் செய்யணும். இந்த மாதிரி இந்த இந்த ஸ்கூலும் வந்து நிறைய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல நல்ல ஸ்டூடெண்ட்ஸா ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நாமளும் வந்து பிளஸ் பண்ணலாம். இப்படி ஒரு அற்புதமான ஸ்கூல்ல வந்து எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றி. Be blessed by the divine and by the grace of the divine power. May you and your family enjoy good health, long life, enough wealth, prosperity and wisdom. Thank you all so much.